ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோதுமை மாவோட ஒரு சிம்பிளான ஒரு பணியாரம் செய்ய போகிறோம். எங்கள் ஜிஞ்சர் பாருங்கள், நடு வீட்டில் படுத்துக்கிறோம். ஆளுங்க நடக்கிறப்ப இந்த கிச்சனை விட்டு எங்கிட்டும் போகாது. நாங்கள் இப்போ சமைக்கிறோம்ல, அதனால் நடு வீட்டு அங்கே பாருங்கள், இந்த பூனைகளை பாருங்கள், இது நடு வீட்டில் படுத்துக்கிடுச்சு. இது ரெண்டும் பாருங்கள் எப்படி சண்டை போட்டு கிடக்குதுக்கிட்டு. ஒரு வீட்டில் அண்ணன் தங்கச்சி தான் எப்படி சண்டை போடுவாங்க அந்த மாதிரி பாருங்கள். இன்னொன்று காணும், இன்னொன்று குட்டியோண்டா இருக்கும், குறப்பிரசவத்தில் பிறந்தது. அந்த குட்டியை காணும். கிச்சன்லேயே இப்போ நாங்கள் பார்த்தோன்னா பாருங்கள் எப்படி என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இங்கே பாரு, நம்ம என்ன சொன்னாலும் காதில் ஏற்காதுங்க. அது சண்டையில் பாருங்கள் ரொம்ப பிஸி ஆயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து கிச்சனில் வந்து பணியாரம் சுட போகிறோம். அதனால் வந்து அது வந்து இங்கேயே தான் இருக்கும். ஏதாவது சமைக்கிறோன்னா கிச்சனை விட்டு போகாது. இப்போ வந்து கடலை நல்லா காய வச்சாச்சு. கோதுமை மாவு பணியாரம். இதில் வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா வெல்லம், அப்புறம் எதுவுமே போடல. வீட்டில் நிறைய கோதுமை மாவு இருக்குதுன்னு சொல்லிட்டு வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய் தூள், அப்புறம் கோதுமை மாவு, அவ்வளோதான். வேணால் கொஞ்சம் முந்திரி பருப்பு நம்ம மேலே போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு என் பசங்களுக்கெல்லாம் பிடிக்காதனால நான் அது போடல. முந்திரி பருப்புலாம் இருக்குது, அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால போடல. சோடாப்போ எதுவுமே சேர்க்கலை. என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நல்லா ஊற வச்சிடணும். மாவு வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டேன். வடிது வருது, ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டேன். ஊற வச்சாலே போதும், நம்மளுக்கு வந்து அழகாக வந்து பணியாரம் நல்லா பொஷ்ஷுன்னு வந்துடும். உங்களுக்கு ஊற்றுற கொஞ்சம் அரை கரண்டி ஊற்று ஜெய்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா பொஷ்ஷுன்னு வரும். ஊற்றுறப்பே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து அது பொசுனதும். இதுதான் வந்து சின்ன சொல்லுவாங்க. இது பணியாரம் சுட்டே இந்த இடம்லாம் பாருங்கள் சின்ன கருப்பாயிருச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வெந்துருச்சு அப்படின்னா அப்படி வந்து இது பொதுவாக வந்து எல்லா வீட்லேயும் இருக்கும், லேடிஸ் இருக்கிற எல்லா வீட்லேயுமே இருக்கும். இதை வச்சு தான் நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நம்ம லேசாக ஊற்றணும். உங்களுக்கு கிட்டத்தில் க்ளோஸ்அப் பார்க்குறது அது எப்படி நல்லா பொங்கி வருது பாருங்கள். மாவு கரைச்சவொன்னே ஊற்றாமல் ஒரு 1/2 hour வச்சுட்டு நம்ம ஊற்றணும். இப்போ வந்து இது நல்லா வெந்து வரட்டும். அப்புறம் பிரட்டி போட்டுட்டு நம்ம காட்டலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குட்டி குறப்பிரசவத்தில் பிறந்த பூனை சொல்லிட்டு, இதுதான் பிரசவத்தில் பிறந்த பூனை வந்து இதுதான் பாருங்கள். இன்னும் குட்டியோண்டாவே இருக்குது. அந்த பூனை பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அவங்க எவ்வளோ பெருசாக இருக்காங்க. ஆனால் இவங்க மட்டும் குறப்பிரசவத்தில் பிறந்தவங்க. அவங்க வந்து என்னன்னு தெரில, அது வளர்ச்சியே இல்லை. நாங்கள் பால் என்ன வச்சாலும் சரி, அதாவது ஒவ்வொரு குழந்தைங்க வந்து தேராது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குதுங்க. பச்சை முட்டைலாம் வச்சா நல்லா குடிப்பாங்க அவங்க. பார்க்குறத பாருங்க. இங்கே பாரு, நீ ஃபோட்டோ எடுக்கிறேன் தெரியுதா? நல்லா போஸ் கொடுத்தாங்க. கொஞ்சம் சரியாக கூட நடக்காது, மெல்ல தான் நடக்கும். பார்க்குறாங்க ஜிஞ்சர் அடுப்பில் என்னமோ செய்கிறாங்களே, நமக்கு தரமாட்டிக்காங்களே அப்படி சொல்லிட்டு பணியாரம் சுட்டுட்டு தர்றோம். சரியா, இப்போ வாங்க நம்ம வந்து போய் பார்க்கலாம். பார்த்திங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பணியாரம் வந்து அழகாக வந்து பெரட்டி கூட வந்துருச்சு. சரிங்களா, அவ்வளோதான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து இன்றைக்கி பணியாரம் சுடுறேன். தேங்காய் எண்ணெய் வச்சு பணியாரம் சுடுறேன். நீங்கள் வந்து நெய் இல்லை வேறு எண்ணெய், எந்த நல்லெண்ணெய் இந்த மாதிரி எதுனாலும் சுட்டுக்கோங்க. நம்மளுக்கு பாருங்கள் அழகாக வந்து பணியாரம் வந்துருச்சு. நம்ம வந்து ஃபுல்லாக வடச்சட்டில் வச்சு போட்டு எடுத்தால் நிறைய வந்து எண்ணெய் குடிக்கும். இந்த மாதிரி பணியாரக்கல்லை பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 5-6 சொட்டு விட்டாலே போதும், சூப்பராக பணியாரம் வந்துடும். இப்போ இந்த சைடு நல்லா வேகட்டும், நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம லேசாக குத்தி பார்க்கலாம். குத்தி பார்த்து இதை எடுக்கிறப்போ இதில் வந்து மாவு இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாவு இருக்குது பார்த்திங்களா, ஒட்டிட்டு வருது. அப்போ இன்னும் கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அப்புறமேட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு ஈஸியாக வீட்டில் கோதுமாவு சக்கரை இருந்தால் போதும். நீங்கள் இது கூட நட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா எதுனாலும் வந்து மாவோட கலந்து சுடுறப்போ நல்லா உள்ள இதாகி நல்லா கடிப்படுறப்போ நல்லா பல்ல கடிப்படுறப்போ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பணியாரமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக உங்களுக்கு நான் பிதுக்கிறப்பே தெரியும் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். சாஃப்டான கோதுமை பணியாரம். இதில் வந்து நீங்கள் நம்ம வெரைட்டியாக செய்யலாம். வாழைப்பழம் சேர்த்துக்கலாம், ரவை சேர்த்துக்கலாம், கூட அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளான முறையில் வெறும் கோதுமை மாவு மட்டும் வச்சு ஒரு டேஸ்ட்டான பணியாரம் செஞ்சுருக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நம்ம அழகாக பார்த்திங்களா எவ்வளோ ஒரு 2 விரல்கிட்ட பிச்சிடலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா கிடையாது. பார்த்திங்களா, எண்ணெய் அவ்வளோ ஒட்டியிருக்கா, எண்ணெய் அவ்வளோவா கிடையாது. பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டான கோதுமை பணியாரம் நல்லா இருக்குது. நம்ம வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட போட்டுக்கலாம். சுட சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே.
ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த பணியாரத்தில் என்ன பார்க்குறோன்னா, முந்திரி பருப்பு இந்த தூள் இருக்கும்ல, பாயாசத்துக்குன்னு வாங்கி வச்சுருப்போம்ல, அதை அப்படியே லேசாக மலைச்சாரல் மாதிரி லேசாக போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா, இது வந்து ஏன்னா பசங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பணியாரம் சுட்டு வச்சோம், பணியாரெலாம் காலி ஆயிடுச்சு. என்னோடய குழந்தைகளுக்கு வந்து இந்த முந்திரி பருப்பாக போட்டால் பிடிக்காது. இது வந்து எனக்கு ஜாய்ஸ்க்கு நாங்கள் மட்டும் சாப்பிடுவோம். ஒன்று ஜாய்ஸு இந்த முந்திரி பருப்புலாம் மேலே போட்டு நம்ம எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் பிஸ்தா பாதாம் பருப்பு எதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஃப்ரூட்ஸும் போட்டுக்கலாம். கிஸ்மிஸ் பழம் இந்த மாதிரி இதுவும் போட்டுக்கலாம். இப்போ நான் இது மட்டும் தான் நான் போட்டிருக்கிறேன். போட்டு நம்ம அழகாகவும் இப்படி எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்திரி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடியில் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பணியாரெல்லாம் சுட்டி எடுத்தாச்சு. ஆனால் நம்ம சுட்டது நிறையா சுட நாங்கள் அடுப்பு பக்கத்துலேயே வந்து நானும் ஜாய்ஸும் கொஞ்சம் அப்படி அப்படியே எடுத்து சாப்பிட்டோம். பார்த்திங்களா, டேஸ்டான சுட ஹெல்த்தியான கோதுமை மாவு பணியாரம் நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்தோம்னா டக்குன்னு நம்ம வீட்டில் கோதுமை மட்டும் இருந்தாலே போதும், நம்ம வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.